வெல்கம் டு லெக்சர் நம்பர் 3. ஓகே. ஸோ நான் போன கிளாஸில் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணலாம். ட்ரா த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆல் தி 8 ஸ்ட்ரக்சரல் ஐசோமர். ஓகேவா? இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் வரையணும். மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 இது இருக்குது. ஓகேவா? தட் ஹேவ் த மாலிகுலர் ஃபார்முலா C5H11Br. Name each isomer according to IUPAC system and classify them as primary, secondary and tertiary. ஸோ நம்ம இது போன கிளாஸில் பண்ணது தான் உங்களுக்கு வந்து அவங்க சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஓனாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நோட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரியல அப்படின்னா நம்ம இந்த இதை சால்வ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, நான் இதை கொஞ்சம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். CH3 CH2 ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுவோம். CH4ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ நான் CH4 வேற எப்படியாவது எழுத முடியுமா, ஸ்ட்ரக்சரை மாற்றி எழுத முடியுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது CH4 அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இதை நான் வேற எப்படியாவது எழுத முடியுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. இது ஒன்று மட்டும்தான். அதே மாதிரி இப்போ நான் CH3 பாண்ட் CH3 இதையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இதுக்கும் வேற எந்த ஒரு பெரிய பாசிபிலிட்டியும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி CH3 CH2 CH3 இப்போ இந்த ப்ரொப்பேனுக்கு வேற எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனா இதே ப்ரொப்பேனை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன் அப்படின்னா பாசிபிலிட்டி வந்துடும். ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். ப்ரொப்பைல் புரோமைடுன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொப்பைல் புரோமைடுன்னு கொடுத்துட்டேன். ஆனா இது என்ன ப்ரொப்பைல் புரோமைடுன்னு நான் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, ப்ரொப்பைல் அப்படின்னா 3 கார்பன் சிஸ்டம். ஓகேவா? இப்போ நான் இந்த புரோமினை 2 இடத்துல போட முடியும். ஒன்று இந்த டெர்ஷரியில போடலாம். சரி, டெர்ஷரி இல்ல, டெர்மினல்ல போடலாம். இல்ல அப்படின்னா எனக்கு இன்னொரு பாசிபிலிட்டி என்னது அப்படின்னா சென்டர்ல போடலாம். நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல போட்டாலும் ரைட் சைட்ல டெர்மினல்ல போட்டாலும் ஒரே மாலிகுல் தான் வரும். அதனால நான் லெஃப்ட் சைடு போட போறது கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இது CH3 CH2 இது CH2Br. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா CH3 சென்டர்ல வந்து CH, இங்க வந்து CH3. ஓகேவா? இது எப்படி நான் கரெக்டா போடுறேன், H கரெக்டா போடுறேன்னா கார்பனை சுத்தி எப்பவும் 4 பாண்ட் இருக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி இங்க கார்பனுக்கு வந்து ஒரு பாண்ட் இருக்கு. இங்க கார்பனுக்கு ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருந்துச்சு. அப்ப இன்னும் 3 பாண்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால 3 ஹைட்ரஜன் போட்டேன். இந்த கார்பனுக்கு இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். ஆல்ரெடி 2 பாண்ட் இருக்கு. அப்ப இன்னும் 2 பாண்ட் தேவை. அதனால 2 ஹைட்ரஜன் போட்டேன். இங்கேயும் அதே மாதிரி இங்க ஒண்ணு இருந்துச்சு, இங்க ஒண்ணு இருந்துச்சு. 2 இருந்துச்சு. அதனால இன்னும் 2 இது தேவை அப்படிங்கறனால 2 போட்டேன். இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 பாண்ட் ஆல்ரெடி இருக்கு. அப்ப இன்னும் ஒரு பாண்ட் தான் தேவை. அதனால ஒரு ஹைட்ரஜன் போட்டேன். இது பேசிக்ஸ். ஓகேவா? அப்போ இது பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டுலயுமே பாருங்க, இதுல மொத்தம் 3 கார்பன் இருக்கு. இதுலயும் 3 கார்பன் இருக்கு. மேல உள்ளதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு எண்ணுங்க. இங்க ஒரு 3 5 7 இருக்கு. அதே மாதிரி கீழேயும் எத்தனை தான் இருக்கும்னா 7 ஹைட்ரஜன் தான் இருக்கும். மேலேயும் ஒரு புரோமின் தான் இருந்துச்சு, கீழேயும் ஒரு புரோமின் தான் இருந்துச்சு. அப்போ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இது ரெண்டுக்கும் கெமிக்கல் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே கெமிக்கல் ஃபார்முலா தான் இருக்கு. ஆனா இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நல்லா லீனியரா இருக்கு. இது வந்து பிரான்ச் மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு கெமிக்கல் ஃபார்முலா சேமா இருந்து அதோட ஸ்ட்ரக்சர்ல வித்தியாசப்பட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை தான் அவங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நீங்க பேசிக்ஸ். நம்ம என்ன கொஸ்டின்ல சால்வ் பண்றோம் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கொடுத்துருக்காங்களா? அதாவது C5H11Br இந்த கெமிக்கல் ஃபார்முலாவை நீங்க எப்படிலாம் வரையலாம் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா 8 பாசிபிலிட்டி இருக்கு. அந்த 8 பாசிபிலிட்டியும் வரையணும். அது மட்டும் கிடையாது, வரைஞ்சிட்டு அதோட ஐயூபேக் நேமையும் எழுதணும். அதுக்கப்புறம் அது பிரைமரியா, செகண்டரியா, தெர்ஷரியான்னு சொல்லணும். ஓகேவா? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்க சால்வ் பண்ணுங்க. நானும் சால்வ் பண்றேன். நீங்களும் என் கூட உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? டோரா புஜ்ஜி மாதிரி தான். நானும் பண்ணுவேன். நீங்களும் பண்ண வேண்டியதான். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுவோம்.
இப்போ நான் வந்து புக்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 இது குடுத்துருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க 4 குடுத்துருப்பாங்க. நான் 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன் அப்படி 3 மட்டும் எடுத்தேன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் வரையும்போது நீங்க கண்மூடித்தனமா வரைஞ்சீங்க அப்படின்னா, கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஒரு சிஸ்டமேட்டிக்கா வரையணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு உங்க கொஸ்டின்ல வந்து C5ன்னு குடுத்திருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போக பாருங்க. நான் C5 இப்படி எழுதலாமா? மொத்தம் 5 கார்பன். ஹைட்ரஜன ஃபர்ஸ்ட் வொரி பண்ணாதீங்க. ஹைட்ரஜன் வந்து லேட்டா போட்டுக்கிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு வரையறேன். நான் எத வரையறேனோ அத ஸ்டார் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ண வரையறேன். இப்போ ஏன்னா நான் 3 இது வரைய போறேன். ஸோ நான் 3 இது ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? நான் 3க்கும் வேற வேற கலர் யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து ப்ளூ யூஸ் பண்றேன். ஆ பிங்க்குக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? ரெட் இருக்கு. கிரீன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. கிரீன். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட் வரையறேன். ரெட்ட மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதுல நல்லா கவனிங்க. இவன் புரோமின் எங்க போட்டிருப்பான் அப்படின்னா, டெர்மினல்ல போட்டிருப்பானுங்க. புரோமின் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, டெர்மினல்ல இருக்கும். ஓகேவா? இது பாசிபிலிட்டி. வேற எங்க புரோமின போடலாம்? இங்க போடலாமா? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்தெந்த கார்பன்லாம் சேம் அப்படின்னு பாருங்க. இந்த கார்பனும், இந்த கார்பனும் ஒரே டைப். இதுவும், இதுவும் ஒரே டைப். இது வந்து 3 டைப். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே இதுல 2 தடவ போட்டுட்டு இருக்க கூடாது. ஓகே. இப்போ 2வதுக்கு வருவோம். 2வது என்ன கலர் யூஸ் பண்ணோம்? ப்ளூ. இப்போ இங்க நான் புரோமின் போடலாம். அதாவது இங்க போட்டாலும் ஒண்ணுதான், இந்த இடத்துல போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ 2மே ஒண்ணுதான். நீங்க வந்து எங்க போட்டாலும் தப்பு கிடையாது. அடுத்து 3 இங்க போடலாம். ஓகேவா? 3 பாசிபிலிட்டி வந்துட்டா? அதாவது 3ஓட ஸ்கெலிட்டன் சேம். அதாவது கார்பன வந்து சேமா தான் எடுத்தேன். அதுல எந்த ஒரு பிரான்ச்சுமே போடல. ஸ்ட்ரெய்ட்டா கார்பன வரைஞ்சேன். அந்த ஸ்ட்ரெய்ட் கார்பன்லயே 3 வகையான கார்பன் இருந்துச்சு. அந்த 3 வகையான கார்பன்லயும் ஒவ்வொரு தடவையும் புரோமின் போடும்போது எனக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. ஓகேவா? இப்போ இதுக்கு நேம் பண்ணணும் அப்படின்னா, நேம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஓகே. நேமிங் ஆரம்பிப்போம். ம். நம்பரிங் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். 1, 2, 3, 4, 5 ஓகேவா? அப்ப எந்த பொசிஷன்ல புரோமின் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, 1 புரோமோ பென்டேன். ஓகேவா? நேம் முடிஞ்சுதா? இப்போ 2வதுக்கு வருவோம். இப்போ இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணா தப்பா, கரெக்ட்டா அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா 3, 4 4வது கார்பன்ல நம்பர் வரும். ஆனா இங்க இருந்து நம்பர் பண்ணனா 2வதுலயே வந்துரும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன். லோவஸ்ட்ல தான் நம்பர் வர்ற மாரி பார்க்கணும். ஓகேவா? அப்ப எங்க இருந்து தான் நம்பர் பண்ணணும் அப்படின்னா, இந்த சைட்ல இருந்து தான் நம்பர் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 ஓகேவா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா 2வது இதுல புரோமின் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 புரோமோ பென்டேன். பென்டேன் வந்துட்டா? இப்போ 3 ஒன் நீங்களே ஆன்சர் பண்ணிறலாம். 1, 2, 3 இதுக்கு நீங்க எந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணாலும் ஒரே மாரி தான் வந்திருக்கும். அந்த சைட்ல இருந்து பண்ணாலும் 3 தான் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ 3வது பொசிஷன்ல நம்பர் இருக்கிறனால 3 புரோமோ பென்டேன். ஓகே. இப்ப நம்ம ஒரு ஸ்டெப்ப முடிச்சுட்டோம். அடுத்தது பார்ப்போம். இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா அப்படின்னு சொல்லணும்னு கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி குடுத்துருக்கேன். உங்க ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் எத்தன கார்பன் கூட டைரக்ட்டா அட்டாச் ஆயிருக்கோ அதுதான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல புரோமின் வந்து அட்டாச் ஆன கார்பன் இது. இந்த கார்பன் எத்தன கார்பன் கூட டைரக்ட்டா அட்டாச் ஆயிருக்குன்னா, ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப நான் இத என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, பிரைமரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2வதுக்கு வருவோம். புரோமின் அட்டாச் ஆன கார்பன் எத்தன கார்பன் கூட டைரக்ட்டா அட்டாச் ஆயிருக்கு? 2 கார்பன் கூட டைரக்ட்டா அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இது என்னது அப்படின்னா செகண்டரி. ஓகே. 3 இப்போ இந்த புரோமின் அட்டாச் ஆன கார்பன் எத்தன கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுவும் என்னதுதான் அப்படின்னா செகண்டரி தான். ஓகேவா? சோ நம்ம ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மேட்ச் ஆயிருக்கு. சோ நீங்க மேல பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைமரி, செகண்டரி, செகண்டரி. ஓகேவா? சோ நம்ம ஆன்சரும் அந்த ஆன்சரும் கரெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். இப்ப அடுத்ததுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம வந்து அடுத்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 3 இது பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் தடவ நம்ம வரையும்போது நான் கார்பன் எப்படி வரைஞ்சேன் அப்படின்னா, எல்லாமே ஸ்ட்ரெய்ட்டா வரைஞ்சேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதுல ஒரு கார்பன மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் ஒரே மாரி டைப் இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். மேல உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். இப்ப அத தான் வரைய போறோம். ஓகேவா? ஸோ
ஃபர்ஸ்ட் தடவை வரைஞ்ச மாதிரி வரையாம நான் என்ன பண்றேன்னா ஒரு கார்பனை குறைச்சி வரைகிறேன். ஏன் அப்படின்னா இந்த தடவை நான் ஒரு கார்பனை பிரான்ச் மாதிரி வரைய போறேன். ஸோ இந்த மாதிரி வரைகிறேன், உங்க புக்ல இருக்கிற மாதிரியே வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ப்ளூ கலர். ஓகேவா? ப்ளூ கலர், இதுதான் ப்ளூ கலர். இது ஓகே. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் மொதல் 3 தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் அந்த 4வது எக்ஸாம்பிள சொல்லி தரேன். ஓகே. ஸோ நான் தனித்தனி கலரை வச்சு ஹிண்ட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஓகே. ஸோ மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கலரை வச்சு உங்களுக்கு ஹிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரோமின் எங்கெல்லாம் நம்ம போடலாம்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் எங்க போடலாம் அப்படின்னா இந்த டெர்மினல்ல போடலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. வேற எங்க போடலாம் வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு? இந்த இடத்துல போடலாம் புரோமின். அதுக்கப்புறம் என்ன பாசிபிலிட்டி இருக்கு? நீங்களே கரெக்டா சொல்லியிருப்பீங்க. இந்த இடத்துல போடலாம். அப்போ 4வது பாசிபிலிட்டி எங்க இருந்திருக்கும் அப்படின்னா அந்த சைட்ல இருக்கிற 2 கார்பன்ல நீங்க எங்க போட்டாலும் ஒண்ணுதான். ஓகே. நம்ம மொத 3 இதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இதோட நேம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா எங்க இருந்து நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்க இருந்து கொடுத்தோம் அப்படின்னா 2 வரும். அதாவது உங்க சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து எங்க வந்திருக்கும் அப்படின்னா 2ல வந்திருக்கும். ஆனா எனக்கு 2 வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ண அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? அப்போ புரோமின் எங்க வந்துருது அப்படின்னா மொத பொசிஷன்லயே வந்துருது. அப்ப எதுதான் கரெக்ட் அப்படின்னா அந்த சைட்ல இருந்து புரோமின் பக்கத்துல இருந்து நம்பர் பண்றதுதான் கரெக்ட். ஓகே. இன்னொன்னு, இந்த மேல இருக்கிற கார்பன் இப்ப என்னவா மாறிடும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூவன்ட்டா மாறிடும். இது என்ன சப்ஸ்டிட்யூவன்ட் அப்படின்னா மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே. இப்ப நம்பர் பண்ண அப்படின்னா சரி நேம் பண்ண அப்படின்னா இதோட பேர் என்னன்னா 1 புரோமோ 3 மெத்தில். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ மொத கேஸ்ல நான் என்ன போட்டேன் அப்படின்னா பென்டேன் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆமா, பென்டேன் போட்டிருப்பேன். இந்த கேஸ்ல வந்து என்னால பென்டேன் யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா என்னோட பேரண்ட்ல மொத்தம் எத்தனை கார்பன் தான் இருக்கு அப்படின்னா 4 கார்பன் தான் இருக்கு. ஓகேவா? அந்த மேல இருக்கிறது சப்ஸ்டிட்யூவன்ட்டா மாறிடுச்சு. அதை மறுபடியும் பேரண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அப்போ 4 கார்பன் தான் இருக்கு அப்படிங்கறனால இதோட நேம் எப்படி மாறிடும் அப்படின்னா பியூட்டேன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ 2வது இதை நேம் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இப்போ இந்த இந்த கொஸ்டினை கொஞ்சம் நீங்க ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. இப்போதான் நீங்க வந்து நேமிங் பழகுறீங்க அப்படின்னா இல்ல நீங்க தப்போட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நான் இங்க இருந்து நம்பர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 2வது பொசிஷன்ல மீத்தேல் வருது. இங்க இருந்து நம்பர் பண்ணா 2வது பொசிஷன்ல புரோமின் வருது. அப்போ 2 சப்ஸ்டிட்யூவன்ட்டுமே இப்போ 2வது பொசிஷன்ல தான் வருது. அப்போ நான் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா புரோமின் மாதிரி மெத்திலும் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான். ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல ஆல்பபெட்டை பார்க்கணும். புரோமின்ல வர பி ஃபர்ஸ்ட் வருமா இல்ல மெத்தில்ல வர எம் ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? எம்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து மறுபடி படிக்கணும். இப்போ அப்போ எந்த சைட்ல இருந்து தான் நம்பரிங் பண்ணணும் அப்படின்னா புரோமின் சைட்ல இருந்து தான் நம்பரிங் பண்ணணும். அப்போ 1 2 3 4 மாறிடும். ஓகே. அப்போ இதை நேம் பண்ணணும் அப்படின்னா 2 புரோமோ 3 மீத்தைல். ஏன் 3வது பொசிஷன்ல மீத்தைல் இருக்கு, அதனால 3 மீத்தைல். இது வந்து மறுபடி பியூட்டேன். ஓகேவா? இப்போ வீடியோவை பாஸ் பண்ணுங்க. இந்த சம்ம நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நேமிங். ஓகே. இப்போ நம்பரிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நம்பர் பண்றேன். இப்போ பார்க்கலாம். நான் இந்த இடத்துல நம்பர் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 3வது பொசிஷன் வரைக்கும் வரும். ஆனா அதே இதை வந்து நான் இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணேன் அப்படின்னா 2வது பொசிஷன்லயே வந்துடும். 1 2 3 4. அப்போ இதுதான் கரெக்ட். ஆனா இந்த விஷயத்துல ஒரு இதை நோட் பண்ணுங்க. இதுவும் சப்ஸ்டிட்யூவன்ட் தான், புரோமினும் சப்ஸ்டிட்யூவன்ட் தான். ரெண்டுமே எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. அப்போ எதை நீங்க ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நான் சொல்றேன் ஆல்பபெட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ புரோமினை தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். அப்போ மறுபடியும் என்ன வரும் அப்படின்னா 2 புரோமோ 2 மீத்தைல் பியூட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம நேம்லாம் இது கூட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா கஷ்டம்தான். ஓகே, மேட்ச் ஆயிருச்சு. ஓகே. இப்போ
அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள மட்டும் நான் ஏன் சால்வ் பண்ணல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, CH3 அந்த சைடுல இருக்கிற மாரி போட்டிருக்காங்க. நான் வரைஞ்சு காட்டுறேன். அதாவது கார்பன், 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 கார்பன். நம்ம CH கார்பன் அந்த சைடு போட்டோமா, இவங்க இந்த சைடு போட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. நான் புரோமின் எங்க போட்டாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல புரோமின் போட்டாலும் ஒண்ணுதான். இல்ல இந்த இடத்துல புரோமின் போட்டாலும் ஒண்ணுதான். மேல புரோமின் போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ நீங்க இத பத்தி வொரி பண்ண வேண்டாம். ஏன்னா 2 கார்பனும் சிமிலர் கார்பன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என் கம்ஃபர்ட்க்கு நான் இங்கேயே புரோமின் போடுறேன். இப்போ நம்பர் பண்ணுங்க. இப்போ நம்பர் பண்ணேன் அப்படின்னா 1, 2, 3, 4 ஓகேவா? அப்போ உங்களுக்கு எது சப்ஸ்டிட்யூவன்ட்டா மாறிரும்னா, இது மீத்தேன் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டா மாறிரும். இப்போ நேம் பண்ணுங்க. நேம் பண்ணோம் அப்படின்னா 1 புரோமோ, 2 மீத்தைல், பியூட்டேன் ஓகேவா? ஸோ நேமிங் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி இப்போ ஒரு 4 மாலிக்யூல் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 பார்த்தோமா? 7 பார்த்துட்டோம். அப்ப இன்னும் ஒண்ணே ஒண்ணு மிச்சம் இருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்னு சொல்லணும். மறுபடியும் வீடியோவ பாஸ் பண்ணுங்க. நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ புரோமின் அட்டாச் ஆன கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னா, ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப நான் இத என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, பிரைமரி அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. செகண்ட் எக்ஸாம்பிள். புரோமின் அட்டாச் ஆன கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப நான் இத என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, செகண்டரி அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. தேர்ட். புரோமின் அட்டாச் ஆன கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா, டெர்ஷரி. புரோமின் அட்டாச் ஆன கார்பன் ஒரு கார்பன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இது என்னது அப்படின்னா பிரைமரி. ஓகே. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, பிரைமரி கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம சால்வ் பண்ணது கரெக்ட். ஓகேவா? இன்னும் ஒண்ணே ஒன்று இருக்கு. அதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். நம்ம கடைசி காம்பவுண்டை சால்வ் பண்ண போறோம். அதாவது கடைசி ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 பேட்டர்னும் முடிச்சிட்டோம். இப்போ பென்டேன் வரும்போது என்ன பண்ணோம்? ஸ்ட்ரெயிட் செயின் வரைஞ்சோம். அடுத்து ஒரு இதை கட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 கார்பனையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 2 கார்பனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 2 கார்பன் எங்க தான் போட முடியும்? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் தான் போட முடியும். வேற பாசிபிலிட்டியே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த காம்பவுண்டுக்கு பேரு நியோபென்டேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்பவுண்டுக்கு பேரு நியோபென்டேன். இதுல இந்த டெர்மினலா இருக்க எல்லா கார்பனும் சிமிலர் கார்பன். ஓகேவா? இதுல இருக்க எல்லா டெர்மினல் கார்பனும் சிமிலர் தான். இதுல இருக்க ஒரே டிஃபரெண்டான கார்பன் இந்த சென்டர். ஆனா இந்த சென்டர் கார்பன்ல ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கிறனால நீங்க அங்க எதையுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, சைடுல இருக்கிற ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா புரோமின் சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளவுதான். இததான் மேல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு ஸ்ட்ரக்சர் வரையும் போது சில பேருக்கு எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரையணும்னு தெரியல. இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தா. நல்லா கவனிங்க. இந்த கார்பன் தான் இந்த கார்பன். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த சென்டர்ல இருக்கிற கார்பன் தான் இந்த கார்பன். ஓகேவா? இந்த கார்பன் தான் இது. ஓகே. இந்த பிராக்கெட்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா? CH3 thrice அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 3 CH3யும் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. ஓகே. இப்போ இதுக்கு நம்பர் பண்ணுவோம். நம்பரிங் பண்ணும்போது இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணணும். ஏன்னா 1, 2, 3. இன்னொன்னு இதுல நம்பர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 2 மீத்தேல் அட்டாச் ஆயிருக்கு. இந்த 2 மீத்தேலுமே எந்த பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்குன்னா 2வது பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதை நம்பர் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா 1 புரோமோ, 2,2 டைமீத்தைல் புரோப்பேன். ஏன் புரோப்பேன்னு போடுறேன்? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, நான் இனிஷியலா எடுத்ததுல 3 கார்பன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 இருந்துச்சு. அடுத்து 4 ஆச்சு. இப்போ என்னோட செயின்ல எத்தனை கார்பன் தான் இருக்கு அப்படின்னா 3 கார்பன் தான் இருக்கு. அப்போ மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஃபைனல் டச். இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்னு சொல்லணும். புரோமின் அட்டாச் ஆன கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்னது அப்படின்னா பிரைமரி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிட்டோம். இதை சால்வ் பண்ணவே இவ்வளவு நேரம் எடுத்திருக்கு. ஓகே. ஓகே. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த ஹோம்ஒர்க் கொடுத்த கொஸ்டின்.
இந்த பாக்ஸை சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. இதுக்கப்புறம் 2வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட் ஐயூபேக் நேம் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே. ஸோ இங்க நெறைய இது குடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்ட்ஸோட ஐயூபேக் நேம் எழுதணும். ஓகேவா? ஓகே. நம்ம ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். இப்போ இந்த மாலிக்யூல பார்த்தோனே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு வேள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருந்தேன்னா, கண்டிப்பா மிரண்டு ஓடியிருப்பேன். ஏன்னா என்னன்னே தெரியாது. குச்சு குச்சா இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட்டு இல்ல எனக்கு இந்த மாரி சால்வ் பண்ண முடியல. இது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு அப்டின்னா, நீங்க இத என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிறலாம். ஸோ நான் இத இங்கருந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன பத்தி வொரி பண்ணாதீங்க. இன்னொன்னு இந்த மாரி டாட் இந்த இது இருக்கு தெரியுமா? இந்த ஜாயின் ஆகுது பாத்தீங்க ஜங்ஷனு. இந்த ஜங்ஷன் எல்லாத்துலயுமே கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த சென்டர்ல இருக்க எல்லா இடத்துலயுமே கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ரொம்ப ஒரு பேசிக்ஸ் ஓகேவா? அந்த இடத்துலலாம் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அத ஸ்கிப் பண்ணிறாதீங்க. அப்போ நான் ஹைட்ரஜன்லாம் விட்டுட்டு கார்பன மட்டும் எழுதுனேன் அப்டின்னா, பார்க்கறதுக்கு இப்டி இருக்கும். நல்லா கவனிங்க. CH3 ஒரு கோடு போகுது. CH3 ஒரு கோடு. அதுக்கடுத்து ஒரு கார்பன் இருக்கு. அதுல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. மறுபடியும் ஒரு கார்பன். மறுபடியும் ஒரு கோடு. மறுபடியும் ஒரு கார்பன். இப்போ நான் உங்களுக்கு இத எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த கார்பன தான் இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? CH3ன்னு வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் செயின் எப்படி போகுதுன்னா 1, 2, 3, 4 இன்னொன்னு இங்கேயும் ஒரு கார்பன் இருக்கு 5. ஆனா நான் இங்க பாருங்க 1, 2, 3, 4 தான் வரைஞ்சிருக்கேன். அந்த கடைசி ஒண்ணு இன்னும் நான் வரையல. ஓகேவா? அதையும் வரைஞ்சிடுறேன். கடைசி CH3 எப்படி வரைஞ்சிருக்கேன்னு தெரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த CH3 அட்டாச் ஆன கார்பன்ல தான் இந்த புரோமின் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ புரோமின் எங்க அட்டாச் ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே புரோமின். உங்க புக்ல உள்ள மாரியே நானும் கலர யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சிம்பிளா கீழ ஸ்ட்ரெய்ட்டா வரைஞ்சுட்டேன். ஓகே. இப்போ நம்பரிங் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ போன தடவ நம்பர் பண்ண மாரி, நான் இங்க நம்பர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1, 2 2வது பொசிஷன்ல என்ன வரும் அப்படின்னா, புரோமின் வரும். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோமின் இஸ் அ சப்ஸ்டிட்யூவன்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. புரோமின் இஸ் அ சப்ஸ்டிட்யூவன்ட். ஆனா டபுள் பாண்ட் இஸ் அ ஃபங்ஷனல் குரூப். ஓகேவா? டபுள் பாண்ட் இஸ் அ ஃபங்ஷனல் குரூப். எப்பவுமே ஃபங்ஷனல் குரூப்பும் சப்ஸ்டிட்யூவன்ட்டும் இருக்கும்போது பிரியாரிட்டி யாருக்கு தான் வரும் அப்படின்னா, ஃபங்ஷனல் குரூப் ஹேஸ் மோர் பிரியாரிட்டி கம்பேரிங் டு அ சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகேவா? சப்ஸ்டிட்யூவன்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல கடைசி பொசிஷன்ல இருந்தாலும் சரி. ஃபங்ஷனல் குரூப் வந்துட்டு அப்படின்னா யாருக்கு தான் பிரியாரிட்டி குடுக்கணும்னா, ஃபங்ஷனல் குரூப்புக்கு தான் பிரியாரிட்டி குடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்பரிங் எங்க இருந்து நம்மளால பண்ண முடியாது அப்படின்னா, புரோமினுக்கு ஃபேவரா பண்ணக்கூடாது. யாருக்கு ஃபேவரா தான் பண்ணணும் அப்படின்னா, டபுள் பாண்டுக்கு ஃபேவரா தான் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த சைட்ல இருந்து நம்பரிங் பண்ணேன் அப்படின்னா, எந்த பொசிஷன்ல டபுள் பாண்ட் ஆரம்பிக்கு அப்படின்னா, 2வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் ஆரம்பிக்கும். ஓகே. டபுள் பாண்ட் ஆரம்பிக்கிற கார்பன தான் பார்க்கணும். முடியிற கார்பன பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ 1, 2, 3, 4, 5. அப்போ புரோமின் இப்ப எனக்கு எந்த பொசிஷன்ல வந்துருச்சு அப்படின்னா, 4வது பொசிஷன்ல வந்துருச்சு. ஓகே. அப்போ இதோட நேம் எப்படி வந்துரும் அப்படின்னா, 4 புரோமோ. இப்போ செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னா 5 கார்பன் இருக்கு. அப்போ நான் என்ன போட்டுறலாம் அப்படின்னா, பென்ட் ஆக்சுவலா சில பேர் வந்து 2 பென்டீன் அப்படின்னு போடுவீங்க. அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. இல்ல இப்படியும் போடலாம். ஏன் போடுறேன் அப்படின்னா, பென்ட் ஏன்னா இது வந்து செயின் வந்து பென்டேன் அப்படிங்கிறனால பென்ட் போடுறேன். எந்த பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா, 2வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. அதனால இங்க நான் 2 யூஸ் பண்றேன். டபுள் பாண்ட் இருக்கிறனால அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஈன் அப்படிங்கிறத யூஸ் பண்றேன். நல்லா கவனிங்க. இந்த ஈன் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, டபுள் பாண்டுக்காக வந்துச்சு. இந்த 2 எத மெயின் பண்ணுது அப்படின்னா, பொசிஷன மீன் பண்ணுது. இந்த பென்ட் அப்படிங்கிறது எத மீன் பண்ணுது அப்படின்னா, கார்பன் செயின மீன் பண்ணுது. கார்பன் செயின். இந்த உள்ளதெல்லாம் எத மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த புரோமோ அப்படிங்கிறது எத மீன் பண்ணுது அப்படின்னா, சப்ஸ்டிட்யூவன்ட்ட மீன் பண்ணுது. சப்ஸ்டிட்யூவன்ட். இது சப்ஸ்டிட்யூவன்ட்டோட பொசிஷன மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஒரு நேம்லயே எல்லா டீட்டெயிலுமே எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ண நான் சால்வ் பண்ணிட்டேன்.
செகண்ட் ஒன் நான் இப்ப காட்டப் போறேன். நீங்களும் என் கூடவே உட்கார்ந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர நான் ஸ்ட்ரெய்ட்டா மாத்தப் போறேன். ஸ்ட்ரெய்ட்டா மாத்துனேன் அப்படின்னா எப்படி வரும்னு பார்ப்போம். இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஹைட்ரஜன் எனக்கு தேவையில்ல. இங்க தான் கார்பன் இருக்கு. ஓகேவா? நான் கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து CH2 இருக்கா? ஸோ C டபுள் பாண்ட் C மறுபடியும் ஒரு கார்பன் வருது. அதுக்கப்புறம் CH3. இப்போ புரோமின் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புரோமின் இருக்கு. வேற இன்னொன்னு நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டபுள் பாண்ட்ல வந்து ஒரு CH3யும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட காம்பவுண்ட். நீங்க கொஞ்சம் இது ஃபர்ஸ்ட் தடவ வரையும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க கன்டினியூஸா போட்டீங்க அப்படின்னா பழகிரும். ஓகேவா? இப்போ நம்பரிங் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொன்னேன். இப்ப இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணா 2வது பொசிஷனுக்கு வந்து புரோமின் வரும். ஆனா நான் இங்க இருந்து நம்பர் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன வந்துருது அப்படின்னா, என்னோட கார்பன் வந்துருது. ஓகேவா? ஸோ எங்க இருந்து தான் நம்பர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப தான் சொல்லிக் குடுத்தேன். டபுள் பாண்டா, புரோமினா அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் பாண்டுக்கு தான் பிரியாரிட்டி அதிகம். ஓகேவா? அப்போ 1, 2, 3, 4 ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. 2வது பொசிஷன்ல மீத்தேல் இருக்கு. 3வது பொசிஷன்ல புரோமின் இருக்கு. எதுக்கு நீங்க பிரியாரிட்டி குடுக்கணும் அப்படின்னா, புரோமினுக்கு தான் குடுக்கணும். ஏன்? ஏன்னா, இதுவும் சப்ஸ்டிட்யூயன்ட். நல்லா கவனிங்க. வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். இதுவும் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். 2மே சப்ஸ்டிட்யூயன்ட்டா இருக்கிற பட்சத்துல நீங்க எத பார்ப்பீங்க அப்படின்னா, ஆல்பபெட்ட பார்க்கணும். ஓகேவா? அப்போ எதுதான் ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் வரும்னா, புரோமின் தான் வரும். அப்போ 3 புரோமோ, 2 மீத்தைல் செயின்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 4 தான் இருக்கு. அப்போ பியூட் 1 ஈன் ஏன்னா பொசிஷன்லயே டபுள் பாண்ட் வந்துருது. அதனால நான் என்ன வேர்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா 1 அப்படிங்கிற வேர்ட யூஸ் பண்றேன். ஓகேவா? ஹோப் எல்லாருமே கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒவ்வொன்னா சால்வ் பண்ணுவோம். 3 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப 3 எக்ஸாம்பிள்ல நான் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின் வரையறேன். கவனிங்க, நீங்க ஸ்ட்ரெயிட் செயின் எப்பவுமே வரையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு தப்பு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். கார்பன் இதுலயும் ஒரு CH3 இருக்கு. ஒரு புரோமின் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஸ்ட்ரெயிட் செயின்ல வரைஞ்சுட்டேன். இப்போ கவனிங்க, இதுல எல்லாரும் என்ன தப்பு விடுவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐ மீன் நானுமே இந்த தப்பெல்லாம் நிறைய தடவை விட்டுருப்பேன். அதனால தான் எனக்கு தெரியுது. ஓகே. இப்போ நான் மறுபடியும் சொன்ன மாதிரி டபுள் பாண்டுக்கு தான் பிரியாரிட்டி வரும். அப்போ 1, 2 2வது பொசிஷன்லயே டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆயிருது. அப்போ 3, 4 அப்படின்னு போட்டுருவோம். அவசரப்பட்டு என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, இத ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட்டா எடுப்போம். தப்பில்ல. இதையும் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட்டா எடுப்போம். தப்பில்ல. இதையும் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட்டா எடுப்போம். பாருங்க வரவே மாட்டேங்குது. இதையும் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட்டா எடுப்போம். தப்பில்ல அப்படின்னு நினைப்போம். அது தப்பாயிரும். ஏன் அப்படின்னா, இந்த கீழ இருக்கிற CH3ய நீங்க வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த செயின் பெண்ட் தான் இருக்கே தவிர, செயின் இன்னும் கட் ஆகல. அப்போ உண்மையிலேயே இந்த இடத்துல செயின் லென்த் என்ன அப்படின்னா, 4 கார்பன் கிடையாது, 5 கார்பன். ஓகேவா? நீங்க அத சப்ஸ்டிட்யூயன்ட்டா எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட காம்பவுண்ட் வந்து பியூட்டேன் டைப்பா மாறி இருக்கும். ஆனா இது ஒரிஜினலா என்ன டைப் அப்படின்னா, பென்டேன் டைப். ஓகேவா? ஸோ சில விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்ட்ரக்சர் வரையும்போது முடிஞ்ச அளவு ஸ்ட்ரைட்டா வரையறது பெட்டர். ஓகேவா? இப்போ நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5 நம்பரிங் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகே. இப்போ 2 மீத்தேல் இருக்கு. சாரி, 1 மீத்தேல் தான் இருக்கு. மறுபடியும் நானே இத போடுறேன். 1 மீத்தேல் தான் இருக்கு. ஒரு புரோமின் இருக்கு. அப்ப நேம் பண்ணுங்க. 4 புரோமோ 4 புரோமோ ஆ இது என்ன காம்பவுண்ட்? ஓகே. இன்னொரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. 3 மீத்தைல் பென்ட். ஏன் பென்ட் யூஸ் பண்றேன்? ஏன்னா செயின் வந்து எனக்கு வந்து 5 கார்பன் சிஸ்டம். பென்ட் எந்த பொசிஷன்ல டபுள் பாண்ட் ஆரம்பிக்கு? 2வது பொசிஷன்ல தான் ஆரம்பிக்கு. அப்போ பென்ட் டூ டபுள் பாண்ட் அப்படிங்கிறனால நான் என்ன வேர்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஈங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ 4 புரோமோ 3 மீத்தைல் பென்ட் 2 ஈன். இதுதான் இந்த காம்பவுண்டோட நேம். ஓகேவா? ஓகே. அடுத்த காம்பவுண்ட் பார்க்கலாம். காம்பவுண்ட் பார்ப்போம். ஸோ இந்த காம்பவுண்ட வந்து நீங்க ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல தப்பு விடுறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ அதிகம். ஓகே. சரி. இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் செயினா எழுதலாம். ஸோ CH3 ஒரு சைடு CH3 இருக்கு. அந்த கார்பன் அட்டாச் ஆன இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. அந்த டபுள் பாண்டோட எண்டுல ஒரு CH3 இருக்கு. மறுபடியும் கார்பன் இருக்கு. அதுல ஒரு புரோமின் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் என்னோட காம்பவுண்ட். இப்போ
நம்பரிங் பண்ணும்போது நல்லா கவனிங்க. இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணாலும் சரி, 2வது பொசிஷன்ல தான் டபுள் பாண்ட் வரும். அதே மாரி இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணாலும் 2வது பொசிஷன்ல தான் டபுள் பாண்ட் வரும். ஓகேவா? இப்போ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட்ன்னு பாருங்க. இது என்னோட சப்ஸ்டிட்யூயன்ட். இது என்னோட சப்ஸ்டிட்யூயன்ட். ஓகே. இப்போ டபுள் பாண்ட் 2லயுமே ஒரே இடத்துல வருது. அதாவது அப்போ டபுள் பாண்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இத டபுள் பாண்ட் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஆனா சப்ஸ்டிட்யூயன்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரெட் கலர யூஸ் பண்ணேன் அப்படின்னா, பொசிஷன்ல புரோமின் வருது. 2வது பொசிஷன்ல மீத்தைல் வருது. ஆனா நான் ஒருவேள ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 3வது பொசிஷன்ல 3வது பொசிஷன்ல மீத்தைல் வந்திருக்கும். 3வது பொசிஷன்ல மீத்தைல் வந்திருக்கும். ஆ 4வது பொசிஷன்ல புரோமின் வந்திருக்கும். இப்போ நீங்களே சொல்லிறலாம். ஏன்னா டபுள் பாண்ட் 2லயுமே 2வது பொசிஷன்ல தான் வருது. ஓகேவா? அப்ப டபுள் பாண்ட வச்சு கண்டிப்பா இப்போ டிசைட் பண்ண முடியாது. அப்போ ப்ளூ கலரா? ரெட் கலரா? அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, நீங்க இந்நேரம் கரெக்ட்டா யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆன்ஸர் என்னது அப்படின்னா, ரெட் கலர் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா, உங்களோட சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து லோவஸ்ட் நம்பர்ல வருது. ஓகேவா? அப்போ நான் ரெட் கலர்ல பண்ண நம்பரிங் தான் கரெக்ட். நீங்க அந்த பேட்டர்ன தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ ப்ளூ கலர நம்ம எரேஸ் பண்ணிறலாம். ஓகே. ரெட்டையும் எரேஸ் பண்ணிருவோம். ரெட் எனக்கு பிடிக்கல. ஓகே. 1, 2, 3, 4 ஓகேவா? இப்போ நேம் பண்ண பாருங்க. இப்போ நார்மலா நேம் பண்ண வேண்டியதுதான். புரோமின் ஃபர்ஸ்ட் வந்துரும். 1 புரோமோ, 2 மீத்தைல். பேரண்ட்ல வந்து 4 கார்பன் இருக்கா? அப்போ பியூட், 2 ஈன் ஓகேவா? இதுதான் இதோட ஐயூபேக் நாமென்கிளேச்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சில இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே இந்த சைட்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா தப்பாயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த காம்பவுண்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்த காம்பவுண்ட நான் மறுபடியும் வரையறேன். CH3 கார்பன். அதுல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. மறுபடியும் ஒரு கார்பன் இருக்கு. அதுல ஒரு கார்பன். அதுல வந்து டைரக்ட்டா புரோமின் அட்டாச் ஆயிருக்கு. இதுல வந்து மொத்தம் 5 கார்பன் இல்ல. வெறும் 4 கார்பன் சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ நம்பரிங் நீங்களே ஈஸியா பண்ணிறலாம். இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணாலும் 2வது பொசிஷன்ல தான் டபுள் பாண்ட் வரும். அந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணாலும் 2வது பொசிஷன்ல தான் வரும். ஆனா ப்ளூ கலர்ல நம்பர் பண்ணனா புரோமின் வந்து 4த்துக்கு போயிரும். ஆனா ரெட் கலர்ல நம்பர் பண்ணும்போது புரோமின் எதுல இருக்கு அப்படின்னா எனக்கு செகண்ட்லயே கிடைச்சிருது. அப்ப எதுதான் கரெக்ட் அப்படின்னா ரெட் கலர்ல நம்பர் பண்ணது தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ நேம் பண்ணுங்க. 1 புரோமோ 1 புரோமோ 2வது பொசிஷன்ல தான் டபுள் பாண்ட் இருக்கு. சாரி சப்ஸ்டிட்யூயன்ட் எதுவுமே கிடையாது நமக்கு இதுல. அப்ப டைரக்ட்டா பேரண்ட்க்கு போயிரலாம். அப்போ பியூட் 2வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கனால பியூட் 2 ஈன். சிம்பிளாவே நேம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட 5வது காம்பவுண்ட். இன்னும் ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்கு. அதையும் முடிச்சு. ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இதான் கடைசி காம்பவுண்ட். ஓகேவா? இத சால்வ் பண்ணிருவோம். இப்ப இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்லயே கார்பன்ல டபுள் பாண்ட் வந்துருச்சு. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ கார்பன், அதுக்கடுத்து ஒரு கார்பன் இருக்கு. இந்த டபுள் பாண்டுக்கு மேல ஒரு CH3 இருக்கு. அடுத்து சைடுல புரோமின். ஓகேவா? ஸோ நான் மேல உள்ள காம்பவுண்ட் தான் கீழ வரைஞ்சிருக்கேன். ஓகே. ஹைட்ரஜன் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடி நம்பர் பண்ணணும். இப்போ நம்பர் வந்து புரோமின் சைட்ல இருந்து பண்ண முடியாது. இந்த சைட்ல இருந்து தான் பண்ணணும் அப்படின்னா டபுள் பாண்டுக்கு தான் பண்ணணும். ஏன்னா இந்த சைட்ல இருந்து பண்ணா ஃபர்ஸ்ட்ல வரும். புரோமின் சைட்ல இருந்து பண்ணா உங்களுக்கு 2வது பொசிஷன்ல தான் வரும். ஸோ 1, 2, 3 சிம்பிளா நேம் முடிஞ்சிருச்சு. ஸோ எதெல்லாம் சப்ஸ்டிட்யூயன்ட் எனக்கு? மீத்தேல் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். அதே மாதிரி புரோமின் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும்? புரோமின். ஸோ 3 புரோமோ, 2 மீத்தைல். இப்போ 3 கார்பன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ப்ரோப்புக்கு போயிரும். ப்ரோப்பேனுக்கு போயிரும். ப்ரோப் 1 ஈன். நீங்க 1 போடணும்னு அவசியமே கிடையாது. ப்ரோப்பீன்னு போட்டாலே எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம எல்லா இடத்துலயுமே நம்பர் யூஸ் பண்றனால, நான் இதுலயும் நம்பர் எப்பவுமே யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம 6 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். இத நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ண அதே கொஸ்டின மறுபடியும் எல்லாத்தையும் வேற ஒரு புது பேஜ் எடுத்து, நீங்களா நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண எல்லாத்தையும் மறுபடியும் சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம கிளாஸோட அதாவது நம்ம லெக்சரோட ஒரு யூனிக்கான விஷயமே உங்களுக்கு ஹோம் ஒர்க் குடுக்குறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஹோம் ஒர்க்க நான் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் உங்க நெக்ஸ்ட் ஹோம் ஒர்க். இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குடுத்திருக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்லாம் வரையணும். இப்போ இந்த கொஸ்டின பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் இதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. சைக்ளோஹெக்சேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இதுதான் உங்க சைக்ளோஹெக்சேன். ஓகேவா?
இப்படி வரைவீங்களா? இதுதான் உங்க சைக்ளோஹெக்சேன். இப்போ நான் 2 இது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா உங்க ஹோம்வொர்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ டெர்ஷரி பியூட்டைல், அடுத்து இன்னொன்னு இங்க செகண்டரி பியூட்டைல் அப்படின்னு இருக்கும். இது 2மே சப்ஸ்டிட்யூயன்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இத நீங்க எப்படி வரையணும்? எனக்கு டெர்ஷரி பியூட்டைல் எப்படி வரையணும்? செகண்டரி பியூட்டைல் எப்படி வரையணும்னு தெரியல அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு இந்த 2 ஸ்ட்ரக்சரையுமே வரைஞ்சு குடுக்கேன். இத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி குளோரோவ ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் மாரி ஆட் பண்றீங்களோ, அந்த மாரி இந்த இடத்துல நான் டெர்ஷரி பியூட்டைல் ஸ்ட்ரக்சர் தருவேன். அத அப்படியே தூக்கி அந்த இடத்துல வச்சிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சரையும் நான் உங்களுக்கு வரையறேன். ஓகே. டெர்ஷரி பியூட்டைல். ஃபர்ஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்னா நான் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது பியூட்டைல் அப்படின்னா எத்தன? 4 கார்பன் இருக்கணும். ஸோ 1, 2, 3. இன்னொரு கார்பன நான் எங்க போட போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல போட போறேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் அட்டாச் பண்ற குரூப் இப்ப நான் இந்த குரூப் இந்த எக்ஸ் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். சைக்ளோஹெக்சேனா இருக்கலாம், பென்சீனா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் அட்டாச் ஆன குரூப் வந்து இந்த கார்பன், எக்ஸ் அட்டாச் ஆன கார்பன் எத்தன கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னா, 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது டெர்ஷரி. இதுல எத்தன கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்னன்னா பியூட்டைல். அவ்வளவுதான். இப்படிதான் டெர்ஷரி பியூட்டைல் வந்திருக்கும். இப்ப இந்த எக்ஸ மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிறணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் டெர்ஷரி பியூட்டைல் குரூப். இத அப்படியே தூக்கி அந்த டெர்ஷரி பியூட்டைல் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ செகண்டரி பியூட்டைல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு இப்ப நீங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ செகண்டரி பியூட்டைலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாரி நான் கார்பன வரைஞ்சிருவேன். ஆனா, ஆ டெர்ஷரி பியூட்டைல் தான் போட்டோமா? ஆமா கரெக்ட் தான். இந்த இடத்துல எக்ஸ் இங்க போட்டோமா? இந்த இடத்துல எக்ஸ் எங்க போட வேண்டியிருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல போட வேண்டியிருக்கும். ஏன்னா, இந்த எக்ஸ் அட்டாச் ஆன கார்பன், இந்த எக்ஸ் அட்டாச் ஆன கார்பன் எத்தன கார்பன்? வராதே. ஏதோ தப்பு விடுறேன்னு நினைக்கிறேன் நானு. ஒரு நிமிஷம் இருங்க. செகண்டரி பியூட்டைலா வருது? ஆமா, செகண்டரி பியூட்டைல். ம், ம். ஓகே, ஓகே. தப்பு விடுறேன். பிரான்ச் வராது. இதுல ஸ்ட்ரெய்ட்டா வரும். அதான் என்னடா செகண்டரி பியூட்டைல் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாரி வரைஞ்சர்றேன். ஸோ எக்ஸ் எங்க போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல போடணும். நீங்க எங்க போட்டாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல போட்டாலும் ஒண்ணுதான், இந்த இடத்துல போட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா 2மே ஒண்ணுதான். ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் அட்டாச் ஆன கார்பன் எத்தன கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது செகண்டரி. இன்னொன்னு 4 கார்பன் யூஸ் பண்ணனால இது பியூட்டைல். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப நான் எக்ஸ ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த எக்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ CH3 H2 போட்டுறக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா நார்மல் பியூட்டேனா மாறிரும். ஓகே. இங்கேயும் CH வரும். இங்க CH2 வரும். இங்க வந்து CH3. இத கொஞ்சம் நீட்டா வரைஞ்சர்றேன். எனக்கே பார்க்க நல்லா இல்ல. CH3 CH இந்த இடத்துல ஒரு பாண்டு. அந்த பாண்ட்ல தான் நீங்க எத வேணாலும் சேர்க்கலாம். CH2 CH3 ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா செகண்டரி பியூட்டைல் குரூப். ஸோ உங்களுக்கு நான் டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பையும், செகண்டரி பியூட்டைல் குரூப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்ல தூக்கி ஆட் பண்ணிற வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் குடுத்தாச்சு. சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்த கான்செப்ட்குள்ள போகலாம். ஓகேவா? பாய். நல்லா படிங்க. டாடா.